Hello guys, welcome to today's Tamil YouTube channel. Video நம்ம எதை பத்தி பார்த்தா பேர பத்தின பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து தொடங்கிடுச்சு. நம்ம பேசியது வேற ஹோஸ்டிங் வந்து எப்படி இருக்குன்ற பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து சூப்பராகவே தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்தது வந்து பேசியது எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு, எப்படி எடுத்துட்டு போக போறாரு கேம், எப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை எப்படி சொல்ல போறாரு அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் வந்து பேசியது வேற சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அவரோட வே ஆஃப் டெலிவரி வந்து சூப்பராக இருந்துச்சு. அவரோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்ண விதமாக இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸை அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சில விஷயம் சொன்ன விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாப்புல. எனக்கு வந்து விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் வந்து சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எதிர்பார்க்கவே விஜய் சேதுபதி இப்படி ஒரு ஹோஸ்டிங் பண்ணுவார், இப்படி ஒரு ரோஸ்ட் நக்கல் எல்லாமே பண்ணுவார்ன்றது எதிர்பார்க்கவே. பட் ஆனால் சூப்பராக டியூன் பண்ணி பிக் பாஸ் சீசன் 8 வந்து சூப்பராக ஓப்பனிங் வந்து தரமாக பண்ணிவிட்டாப்ல. விஜய் சேதுபதி ஹோஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கம்பேரிசன் போயிட்டாங்க. அதுக்குள்ள விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்டிங் நல்லா இருக்கா, கமல் சாரோட ஹோஸ்டிங் நல்லா இருக்காங்க. இப்போ அதுக்கு கம்பேரிசன் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் வந்து அவரோட வாழ்க்கையில் அவரை எப்படி கடந்து வந்தாரோ, அவரோட புரிதல் எப்படி இருக்கோ, அவரோட கேம் பிளான் எப்படி இருக்கோ, அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஹோஸ்டிங் இருக்கும், ஹோஸ்ட் தரமாக இருக்கும், ஹோஸ்ட் விதமான ஒரு ஹேண்டில் இருக்கும். அதே மாதிரி கமல் சார் வந்து பார்த்தோன்னா அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்கார். அவர் வந்து பல விஷயங்கள் கடந்து வந்திருக்காரு. அவர் வந்து பல இதெல்லாம் கடந்து வந்து பல விஷயங்கள் தாண்டி வந்திருக்காரு. அவரோட புரிதலுக்கு அவர் வந்து எப்படி இருக்கும், அவரோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெண்டு பேருக்குமே தனித்தனியான ஒரு ஐடியாலஜி இருக்கும், தனித்தனியாக ஹோஸ்டிங் மெத்தட் இருக்கும். ஆனால் வந்து ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி போகிறதுலாம் நோ யூஸ். ஏன்னா வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கிட்டே போய் கேட்டாலுமே அவர் என்ன சொல்லுவார், கமல் சார் அளவுக்கு நேரம் ஹோஸ்ட் பண்ண முடியுமா, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, கமல் சார் வந்து அவர் தனி, அவர் வந்து யாருக்கிட்டையும் அவர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து கமல் சாரோட ஹோஸ்டிங் வந்து தரமாக இருக்கும், அவரோட ஹோஸ்டிங் வந்து யாருமே அடிச்சிக்க முடியாது. அதனால் வந்து டோன்ட் கம்பேர், ரெண்டு பேரும் செப்பரேட். விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் தனி, கமல் சாரோட ஹோஸ்டிங் தனி. யாரையுமே நம்ம கம்பேர் பண்ண தேவை. இவரோட ஜேர்னல் தனியாக இருக்கும், நம்ம கமல் சாரோட ஹோஸ்டிங் தனியாக இருக்கும். அதனால் வந்து டோன்ட் கம்பேர் பிட்வீன் கமல் அண்ட் விஜய் சேதுபதி. ஓகே, இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண தேவையில்ல, கமல் சாரோட ஹோஸ்டிங் நல்லா இருக்கா இல்லை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் நல்லா இருக்கா, யாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து ரெண்டு பேருக்குமே தனித்தனி ஹோஸ்டிங் வந்து ஐடியாலஜி இருக்கும். கமல் சாரோட தனி ஐடியாலஜி, விஜய் சேதுபதி வந்து தனி ஐடியாலஜி. அதனால் வந்து டோன்ட் கம்பேர் பிட்வீன் போத் ஆஃப் தம். பிகாஸ் வந்து கம்பேர் பண்ணுறது நோ யூஸ். ஏன்னா வந்து இவரை போல் இவராக இருக்க முடியாது, இவரை போல் இவராக இருக்க முடியாது. நம்ம எப்பயுமே தனித்துவமாக தான் நிற்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தொடங்கிடுச்சு. தொடக்கத்தில் வந்து விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நக்கலான ஸ்பீச்சாக இருக்கட்டும், அப்புறம் கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொன்ன ஒரு சில விதமாக இருக்கட்டும், நக்கலான ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அடித்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து முக்கியமாக வந்து கடைசியாக முடிக்கும் போது, நான் வந்து ரிசல்ட் சொல்லும்போது அந்த வீக்கெண்டில் வந்து 2 நாள் சொல்லும்போது நான் ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தேன்னா மக்கள் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து தப்பாக வந்து உங்கள் மேலே போட்டுறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா, ஓட்டு போட்டவன்ட்டு கேட்டுக்கணும்னு சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க அவர்கிட்ட கேட்டுக்கணும். அந்த மாதிரி அவர் வந்து மக்களோட புரிதலை எடுத்து அவரை நாங்கள் பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இன்னைக்கு ஹோஸ்டிங்கில் வந்து மொத்தமாக விஜய் சேதுபதி டே 1ல் நடந்த விஷயம், ஓப்பனிங் செரமனியில் வந்து முழுக்க மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா கேதர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் சேதுபதி தனித்துவமாலும் பேச முடியாது. இதுக்கு மேலே வந்து விஜய் டிவி அந்த ஓனர்ஸ், பிபியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க நிறைய விஷயங்கள் இது கேளுங்க, இவங்ககிட்ட கேளுங்கன்னு அவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து விஷயத்துக்கு வேறு பேச முடியும். ஏதாவது கமல் சாருக்கும் நடந்துச்சு, அவங்க சொல்கிறது தான் கமல் சார் பண்ணிட்டு இருந்தார். பட் அது வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு. பட் ஆனால் விஜய் சேதுபதி அவருக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளோட தனித்துவம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கேதர் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேச முடியாது. அதுக்கு வந்து பின்னாடி ஏதோ ப்ரொடக்ஷன் இருக்கும், அது பிபியோட ப்ரொடக்ஷன் இருக்குது. அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இது பேசுங்கன்னு சொல்லுவாங்க, இது இப்போ பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு 2 வித 50-50 தான். ஒரு ஷோ பொறுத்த வரைக்கும் 50% நம்மளோட இது, 50% அவங்க சொல்லுவாங்க. 2 இன்புட் சேர்த்து தான் வந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். நம்மளே 100% ஹோஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இதுவும் நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு சில முடிவெல்லாம் எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து தொடக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து விஜய் டிவி ப்ராடக்டே வந்திருக்கு. அவங்க எப்படி என்டர்டெயின் பண்ண போகிறாங்கன்றதை நான் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் விஜய் டிவி ப்ராடக்டே இருந்தாலும் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணுற ஆட்களாக தான் உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க எல்லோரும் என்டர்டெயின் பண்ணி நம்மளை என்கேஜ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். 106 நாள் ஒரு கண்டென்ட்டுக்கு பஞ்சம்லாம் தான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் 106 நாள் எப்படி இருக்க போகுது, சலசலப்புகளோடு இருக்க போகுதுன்ற பற்றிலாம் பார்ப்போம். ஏன்னா வந்து தொடக்கத்தில் பிக் பாஸ் என்ன சொல்லிடுச்சு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு பிரிச்சுட்டாப்பில். ஒரு கோடை போடு, வெள்ளை கலரில் கோடை போடு, இந்த பக்கம் பாய்ஸ் இந்த போய் கேர்ள்ஸு அடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. எடுத்தோடனே வந்து அந்த
பாய்ஸ் கேர்ள்ஸ் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு சலசலப்பு. அப்போவே பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணிடுச்சு, முதல் நாள்லேருந்து நம்ம வந்து கண்டென்ட்டை உருவாக்குறோம் அப்படின்னு. கண்டென்ட்டை உருவாக்கணும்னு முதல் நாளே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரித்து ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணார். அதுக்கடுத்து 21 மணி நேரத்தில் ஒரு எவிக்ஷன் போட்டு அது ஒரு கண்டென்ட்டாக மாக்கி மக்கள் மத்தியில் அன்ஃபேர் எவிக்ஷன் வரைக்கும் போய் மக்கள் வந்து பிக் பாஸை பேச ஆரம்பிச்சு 2 நாளில். இதுதான் பிக் பாஸ் அவரோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. விஜய் டிவியோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பராக கிளிக்காக இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு நம்ம தோணுது அந்த எவிக்ஷன் ப்ராசஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குமோன்ற தோணுது. பட் ஆனால் அவங்க உடச்சிட்டு வெளியே போகிறாங்க. பட் திருப்பி வருவாங்கன்றது தெரியல. பட் இட்ஸ் ஃபார் அன்ஃபேர் எவிக்ஷன். நான் வந்து அதை பற்றி பெருசாக பேச விரும்பலை. அது ஏன்னா வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதனால் இதை பற்றி பேச விரும்பலை. தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து போடுறேன். இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும். அதில் வந்து அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் பற்றி பேசுகிறேன். ஓகே கைஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிக் பாஸ் சீசன் 8 தொடக்கம் எப்படி இருந்துச்சு? நம்ம விஜய் பேர் ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? அதை மறக்காம சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் பேர் வந்து பிக் பாஸ் வந்து வேறு அளவுக்கு எடுத்துகிட்டு போவார்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு வந்து சேனலை மறக்காம பெஸ்ட்டில் காணும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.